ஹை ஃப்ரெண்ட்ஸ், 50 நாளில் 100 ஷார்ட்கட் வீடியோ சீரிஸ். அதில் நம்ம இன்றைக்கி முக்கியமான ஆசிரியர்கள் அவங்களோட நூல்கள் அதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா புத்த மித்திரர் வீர சோழியம். எப்படி ஞாபகம் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா புத்தர் மாதிரி இருக்கணும், புத்தர் மாதிரி நம்ம வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நம்ம சோழியை பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். சோழி அப்படின்னா நம்ம வேலை, நம்ம சோழியை பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அப்போ வீர சோழியம், சோழியை பார்த்துட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா புத்த மித்திரர், புத்தர் மாதிரி நல்ல அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முத்துசாமி சந்திரலோகம். எப்படி ஞாபகம் சந்திரன் அப்படின்னா நிலவு அப்படி தானே. நீங்கள் இங்கே பூமியிலிருந்து நிலவு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ரவுண்டாக அழகாக ஒரு முத்து மாதிரி இருக்கும். அப்படி தானே நிலா இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ நம்ம இங்கேருந்து சந்திரலோகத்தில் நிலாவை பார்க்கும்போது சின்ன முத்து மாதிரி அழகாக உருண்டையாக இருக்கும். அப்போ முத்துசாமி சந்திரலோகம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழேருந்து மேலே சந்திரலோகத்தை பார்க்கிங்க, அங்கே பார்த்தோம் அப்படின்னா நிலவு முத்து மாதிரி இருக்குது. இமேஜின் பண்ணிட்டீங்களா? லைஃப் லாங் மறக்காது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் அகத்தியம், இதெல்லாம் பேர்லேயே இருக்குது, ஈஸியாக ஞாபகம். தொல்காப்பியர் தொல்காப்பியம். அடுத்து பல்காயினார் பல்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம். தொன்மையான காலத்தில், ஸோ பழங்காலம் தொன்மையான காலம், அந்த டயத்தில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வீரமாக இருந்தாங்க. அப்போ தொன்மையான காலம். ஸோ தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குணவீர பண்டிதர் நேமிநாதன். எப்படி ஞாபகம் நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல நேம் வாங்கணும். ஸோ நம்ம பெற்றவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதை நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அதான் நினைப்பாங்க. அப்போது நல்ல நேம் எடுக்கணும். ஸோ நல்ல நேம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல குணமுள்ள பையன், நல்ல குணமுள்ள பொண்ணு வா அப்படிங்கிற நேம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ நேம் வாங்கணும், நேமிநாதன். எப்படி வாங்கணும்? குணமுள்ள பையன், குணமுள்ள பொண்ணு. அப்போ குணவீர பண்டிதர், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பவநந்தி நன்னூல். ஸோ பவன் நந்தி, நந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்போ சிவன் கோயிலெலாம் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நந்தி இருக்கும். ஸோ அது காதில் சொன்னாங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ நந்திக்கிட்ட சொன்னால் நல்லது நடக்கும், நன்னூல். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து. ஸோ பொதுவாக சுவாமியை கடவுள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி போவாங்க? கொத்து கொத்தாக போவாங்க. சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி. ஸோ சிவஞானம். ஸோ நம்ம நிறைய படத்தில் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன் அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. சிவனை காமிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி சூறாவளி வர மாதிரிலாம் இருக்கும். அதை இமேஜின் பண்ணிக்குவாங்க. அப்போது சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சுவாமிநாத கவிராயர். ஸோ சுவாமிநாதம். ஓகே. ஸோ அந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சுவாமிநாதன் இருக்குது, இதுவும் சுவாமிநாதன் அப்படி மாதிரி இருக்குது. சுவாமிநாத கவிராயர்னு அப்படின்னா சுவாமிநாதம். சுவாமிநாத தேசிகர் அப்படின்னு அப்படின்னா இலக்கண கொத்து. ஸோ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கொத்து கொத்தா. ஸோ தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, ஸோ தேசத்தில் இருக்க எல்லாருமே சுவாமியை பார்க்க கொத்து கொத்தா போவாங்க. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம். அப்போ கொத்து கொத்தா தேசத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சுவாமியை பார்க்க போவாங்க. அப்போ சுவாமிநாத தேசிகர் அப்படின்னா இலக்கண கொத்து. இதுவே சுவாமிநாத கவிராயர் அப்படின்னா சுவாமிநாதம். அடுத்தது முத்து வீர உபாத்தியாயர் அப்படின்னா முத்து வீரியம், பேர்லேயே இருக்குது. வீரப்ப முதலியார் விருத்த பாவியல். ஓகே. ஸோ வீரப்பன் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான விருந்து கொடுத்தாரு, விருத்த பாவி, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ வீரப்பன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யார் காட்டுக்கு போனாலும் விருந்து கொடுத்தாரு. ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு கற்பனை, ஷார்ட்கட் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறையனார், இறையனார் அகப்பொருள், தண்டி, தண்டி அலங்காரம். ஓகே. ஸோ நம்ம முக்கியமான நூல்கள் அதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே பார்த்துட்டோம். ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம 50 நாளில் 100 ஷார்ட்கட் வீடியோ பண்ணோம். ஆனால் அதோட கம்மியான நாளே பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஷார்ட்கட் தொடர்ந்து போட்டே வரோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது, 50 days 100 ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.